பேப்பரை முதல்ல இப்போ ரெண்டாம் மடிங்க. பேப்பரை ரெண்டாம் மடிங்க. மடிச்சுட்டு இப்படி ஒரு ராக்கெட் மடிப்பு, இப்படி ஒரு ராக்கெட் மடிப்பு மடிங்க. முக்கோணம் முடிச்சிட்டியா? அடுத்த ஒரு ராக்கெட் மடிப்பு. ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் அதே மாதிரி, ஒரு பக்கம் செஞ்சால் மறுபக்கம் அதே மாதிரி. இது கொஞ்சம் பசை போட்டு உள்ள ஒட்டிட்டீங்கன்னா ஒட்டிக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சிருக்கிறேன். நல்லது. அப்படி அதான் முறை. நீங்கள் செஞ்சதுதான் முறை. நான் அதை தான் சொல்லித்தர போகிறேன். இப்படி செஞ்சாச்சு, மடிச்சாச்சு இல்லையா? அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த முக்கோணம் மடித்து இது நேர் வாட்டில் வரணும். மடிச்சுக்கிட்டேன். இதை ரெண்டாம் மடிக்கிறேன். பாருங்க, மடிச்சாச்சு. இதை ரெண்டாம் மடிக்கிறோம். ரெண்டாம் மடிச்சுட்டு இந்த ஒரு ரெக்கையை நேராக மடிக்கிறோம். இந்த ரெக்கையை நேராக வச்சு மடிக்கிறேன். அடுத்தது இந்த பக்கம் அதே மாதிரி மடிக்கிறேன். ரெண்டு பக்கம் மடிச்சுட்டு கீழே இறக்கி விட்டுறோம். இறக்கி விட்டு இது பேப்பர் இழுத்தோம்னா நமக்கு வாத்துடைய உடல் வந்துடுச்சு. மூக்கு கொடுக்குறோம். மூக்கு இப்படி மடிச்சுட்டு இந்த பக்கம் அதே மாதிரி மூக்கு மடிச்சுட்டு ரெண்டு பக்கம் மூக்கு மடிச்சுட்டு நடுவில் அது உள்ளே அழுத்தி விட்டோம்னா உள்ளே போயிடும். ரெண்டு பக்கம் மடிப்புக்குனால உள்ளே போயிடுது. இப்போது இது வாத்துலேருந்து பாருங்கள். அடுத்தது ஒரு பறவை கொண்டு வரேன். அடுத்தது இது என்னது? செஸ் குதிரை. 1 2 3 செஸ் குதிரை. இழுத்தா வாத்து. அதை இப்படியே கொண்டு போய் பின்பக்கம் அடித்தோம்னா நமக்கு ஒரு பறவை வந்துடுது. ஒரு பறவை ரெண்டாம் அடித்தா பறவை வந்துடுச்சு. இப்போ இந்த பறவையிலேருந்து பெங்குயின், பறவையிலேருந்து வாழை மட்டும் பின்பக்கம் அடித்தோம்னா கொஞ்சம் வெளியே எடுத்துக்கிட்டோம்னா பெங்குயின். வாழை இழுத்துட்டோம்னா பறவை. அப்புறம் தூக்கி விட்டோம்னா நமக்கு செஸ் குதிரை, வாத்து. ஆக இன்னும் கூட செய்யலாம். இதில் ஹேங்கிங் பேர்டுன்னு ஒன்று செய்யலாம். அது கொஞ்சம் சிரமமானது. இது ஈஸியாக 4 செய்யலாம். மகிழ்ச்சி.